லக்ஷ்மி, உனக்கு என்னாச்சு? நீ பாங் குடிச்சே என்ன? நீ குடிச்சியா என்ன? இல்ல. அக்கா ஏன் இப்படி நடந்துக்கிறானே தெரியலையே. இத பாரு, ஓவர் ஸ்மார்ட் ஆகாத. தெரியறதால கேக்குறேன். ஏன்னா லக்ஷ்மி இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டாளே. ஆமா, எனக்கு தெரிஞ்சு யாரோ வேணும்னு அக்கா கொடுத்திருக்கணும். ஆயுஷ பாரு, என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆயுஷ் பாத்தீங்களாமா, அவளுக்கு பொறுப்பு. ஏய் ஆயுஷ், உனக்கு என்ன ஆச்சுக்கா? யார் அக்கா பாம் கொடுத்தது? நான் எதுவும் குடிக்கல. சரி, இங்க இருந்து வா. ஆயுஷ், நீயும் வா, நம்ம போலாம். ஆயுஷ், அப்போத்துல இருந்து சொல்லிட்டு இருக்க, ஏன் பேச்ச கேட்காத இவன் உன் பேச்ச கேட்பானா? அம்மா யார் நீ? அடடா வாடி, சோனியா. இவ என்னோட சிஸ்டர். இவள உனக்கு தெரியாதா? இவ பேரு பாணி. இவ என் தங்கச்சி. ஆமா சோனியா, இவ இவ லக்ஷ்மி அண்ணியோட சிஸ்டர். நீ ரிஷி ப்ரோவோட சிஸ்டர். ஆயுஷ், சோனியா வா, உட்காரு, போலாம். அடடா சோனியா, நீ இவன் கூட போயிடு. நான் தான் செட் பண்ணி கொடுத்தேன். நீ காத்து சாப்பிட்டு வா. போ போ, காத்து சாப்பிட்டு வா. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். என்ன காத்து டேஸ்டியா ஓ, இருக்கும். ஓவர் ஈட் பண்ண கூடாது. ஆஹா, கூடாது. சோனியா மாம், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. அங்க பாருங்க, எல்லாரும் முன்னாடியே என்ன பண்ணிட்டு இருக்கானு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற வந்திருக்காங்க. தனியா மீட் பண்ண எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. இந்த லக்ஷ்மியை ஏதாவது பண்ணியே ஆகணும். இந்த லார்ஜ் எடுத்துக்க, லார்ஜ் எடுத்துக்க. சீ, என்னத்த லார்ஜ் கொடுப்ப? கொஞ்சம் பணத்தை கொடுத்துருக்கலாம்ல. ஏன் வீட்ல இருக்கிற பொருள் எதையாவது வித்தாவது எனக்கு பணத்தை கொடுத்துருக்கலாம்ல. கடவுளே, லட்சாதிபதி ஆயிருப்பேன். அப்படியே பணத்திலேயே நான் புரண்டிருப்பேனே. பட் நோ நோ, ஷார்ட் ஷார்ட் பீப்புள், வெரி ஷார்ட் பீப்புள் தான் ஓபராய் குடும்பத்துக்காரங்க. லைக் கொஞ்ச பசங்க கஞ்சூஸ். இந்த ஓபராய் குடும்பத்து ஆளுங்கள. சித்தி, யாரு? ஷாலு. ராகுவா? இல்ல, ஷாலு. யூ நோ மீனிங் நோ மணி? நோ மணியா? கஞ்சூஸ். எதுக்கும் ஒன்னும் தெரியாது. என்னை தாண்டி எல்லாமே முட்டாளுங்க. ஐ லட்டு ஈட். எனக்காக 1 2 3 4 5 லட்டுஸ் கொண்டு வா. கோ வேனிஷ். ஐ ஈட் லட்டு. 5 லட்டுவா? ஐ ஈட் லட்டுஸ். லட்டு. என்னப்பா இது? இவங்களுக்கு யாரு கொடுத்தது? அட லட்டு ஈட். கோ கோ வேனிஷ். சரி சித்தி, போறேன். லட்டு. ஹெலிகாப்டர் ஓட்ட அப்பா எனக்கு கத்து கொடுத்தாரு. ரிஷி என்ன கூட்டிட்டு போவான். அவனை கூட்டிட்டு போவான். தட்ஸ் இட். கரிஷ்மா, ரிஷி, ஹெலிகாப்டர். கரிஷ்மா. மாம், ஆஹா கடவுளே, என் உடம்பு வெப்பமா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? கிரேட். ஆயுஷ், கடவுள் நம்ம கூட ஹோலி விளையாடுறாரு. ஹாப்பி ஹோலி, ஹாப்பி ஹோலி, ஹாப்பி ஹோலி, ஹாப்பி ஹோலி. கரிஷ்மா இதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறா. ஆனா இது பாங்கோட போதை, அது தானாதான் தெரியும். ஆனா இத நாம புரிய வைக்க முடியாது. அட, இன்னைக்கு ஹோலி பண்டிகை இல்லையா? அவங்களுக்கு தெரியாம யாராவது கொடுத்திருப்பாங்க. இதையெல்லாம் நாம தான் புரிஞ்சுக்கணும்டா. கடவுள் தண்ணி விடுறாருன்னா அப்போ இவங்க தான் கடவுளா? என்ன மாம், நீங்க கடவுளா என்ன? அங்க பாரு, அங்க பாரு. மாம், ஐயோ கடவுளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப நன்றி தாயே. ஆயுஷ், சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே, மிதக்கலாம், குதிக்கலாம், கவலைகள் மறக்குமே. சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே. ஆயுஷ் இங்க பாரு. ஆயுஷ், கவலைகள் மறக்குமே. நேரங்கள் காலங்கள் சில் பண்ண தேவையில்லை. சென்று கூவிப்பார், சொர்க்கமும் தூரம் இல்லை. சாட்டர்டே நைட் மட்டும் பாடிகள் போதவில்லை. அன்றாடம் சன்பண்ண. ஆயுஷ், கொஞ்சம் பைத்திய மாதிரி ஆடி காட்டுறியா? ஆடு. சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே, மிதக்கலாம், குதிக்கலாம், கவலைகள். Come on, come on, mom. I want more. இறக்கைகள் முளைத்ததே, மிதக்கலாம், குதிக்கலாம், கவலைகள் மறக்குமே. ஆயுஷ், நீ ரொம்ப சூப்பரா ஆடின. இன்னொரு வாட்டி ஆடி காட்டுறியா? ஆனா ஆர் யூ மேட்? உனக்கு என்ன பைத்தியமா?
அவன்கிட்ட என்ன சொல்ற? அவன் ஃபுல் போதையில இருக்கான். ஏற்கனவே என்னென்னமோ பண்றான். நிறைய கலாட்டா பண்ணியாச்சு. சோ ப்ளீஸ். அண்ட் இங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? யாராவது இந்த வீடியோவை சோஷியல் மீடியால போட்டுட்டா பிசினஸ் சர்க்கிள் அப்புறம் சொசைட்டி சர்க்கிள் கேவலமா பேசுவாங்க. சோ ஆனா நம்மளோட இமேஜ் என்ன ஆகும் அத பத்தி கொஞ்சம் யோசி. லுக் அட் ஹிம். என்ன சொல்றீங்க? ஆயுஷ் எந்திரி எந்திரி வா. போலாமா? மாம், நான் இப்படி வர முடியாது. என் பைக் இங்க தான் நிக்குது. அஹானா ஸ்டாப் இட். I swear, ஓங்கி கண்ணத்துல அறையலான்னு இருக்கேன். ஆனா வெளியில இருக்கேன், வீட்ல இல்ல. சோ அறைய முடியாது. வீட்ல இருந்திருந்தா ஒண்ணும் இல்ல, இவ கண்ணத்துல 4-5 தடவை அரைஞ்சிருப்பேன். இப்பவும் இவளை விட போறதில்ல. என்ன பார்த்தா சிரிக்கிறா. இவ திமிருத்தனத்தை இப்பவே அடக்குற. ஆமா, மலிஷ்காவை எங்க காணோம்? ரிஷி கூட இருக்காளா என்ன? அண்ட் ரிஷிய கூட காணுமே. 2 பேரும் ஒன்னா இருந்தா நல்லது தானே. அதோட அவ மலிஷ்காவை லவ் பண்றான்னு எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டான். சோ அதே ஃபீலிங்ல அவங்க 2 பேரும் ஒன்னா ரொமான்ஸ் பண்ணா ரொம்ப நல்லது. ஆமா ஆண்டி, ஐ விஷ் இது நடக்கணும். வா வா. One second, Mom, 1 second. ஆயுஷ் இப்ப என்ன? மாம், எங்க போகணும்? பின்னாடி ஏறிக்கோங்க, நான் பைக்ல விட்டு வரேன். ஆயுஷ் தள்ளி போ. மாம், என்ன இப்படி பேசுறீங்க? அந்த வேலை நான் உங்களை விட்டுடுறேனே. ஆயுஷ் இங்கிருந்து போ. உன் பைக் எடுத்துட்டு இங்கிருந்து போயிடு. ஆயுஷ் கிட்ட எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவன் உங்க பையன் தானே? ரியலி? இவன் என்னோட பையன்னு எனக்கே தெரியாது. ஓ, அப்ப மறந்துட்டீங்களா? ஐயோ ஆயுஷ் உங்களோட பையன், உங்களோட ஒரே பையன். அதோட அஹானா உங்களோட பொண்ணு. உங்க பேரு கரிஷ்மா. அவன் தான் உங்களோட பையன். Just shut up. Shut up. வாய மூடு. அதோட உன் திருட்டுத்தனத்தை என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? வேற எங்கேயாவது வச்சுக்கோ. இங்கிருந்து போ. அட ஆயுஷ் உங்களோட பையன். அதை மறந்துடாதீங்க, புரியுதா? அஹானா உங்க பொண்ணு. அனி இங்க பாருங்க, தன்னோட லிமிட்டை கிராஸ் பண்றா. நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க இவள சரியான வழிக்கு கொண்டு வாங்க. ஏன் ஏன் அவங்க ஏன் என்ன வழிக்கு கொண்டு வரணும்? நான் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கேன். நீங்களா? நீங்க தானே நீலமாண்டி? நீங்க இங்கயா? நீலமாண்டி, ரிஷியோட அம்மா நீலமாண்டி. சொல்ல போனா உங்களை நான் மனசார பாராட்டியே ஆகணும். நிச்சயமா பாராட்டணும். நீங்க யாரு? நீங்க தான் நீலமாண்டி, ஓபேராய் ஃபேமிலியோட மானம் மரியாதை கௌரவம். நீலம் ஓபேராய், ரிஷியுடைய அம்மா, ரிஷி அம்மா. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் சொல்லவா? உங்களோட இந்த மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே பொய். பொய்யான கௌரவத்தை காட்டிட்டு திரியறீங்க. லக்ஷ்மி கொஞ்சம் பார்த்து பேசு. அட அட, இவங்களோட கௌரவம் போலியானது. எல்லாமே போலியானது, எனக்கு தெரியும். வீட்ல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இல்லனா வீட்ல எது நடந்தாலும் நேரா என் மேல பழிய போட்டுருவாங்க. இதெல்லாம் ஒரு நியாயமா? கௌரவம் கௌரவம்னு சொல்றீங்க, இது எந்த மாதிரியான கௌரவம்? ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவீங்கல்ல, அதாவது ஸ்ரீராமருடைய பக்தை தானே நீங்க. அவரு கூட மிகப்பெரிய தவற பண்ணியிருந்தாரு. அவரு சீதாமாவை விட்டு விலகிட்டாரு. அப்ப கூட அவரை கடவுள்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அவரு உண்மையிலே கடவுள் தான். ஆனா இங்க என்ன நடக்குது? உங்களோட கௌரவம்லாம் எங்க போச்சு? உங்களோட கௌரவம்லாம் சித்தால
கல்லால கட்டப்பட்ட கட்டடம் மாதிரி ஊதுனா போதும் அப்படியே விழுந்துடும். உங்க குடும்பத்துல நான் மருமகளா வந்த கௌரவமே போச்சு. என் குடும்பத்தாரோட நீங்க இணைஞ்சீங்க, கௌரவம் போயிடுச்சு. இதெல்லாம் என்னங்க நியாயம்? என்ன கதை? இதுதான் உங்களுடைய கௌரவமா? அதோட நீங்க உங்களதான் சொல்றேன். அடேங்க அப்பா, நீங்க இருக்கீங்களே, நீங்க வந்து தங்கத்துல செம்ப கலக்கிற மாதிரிங்க. அதாவது நீலமாட்டி என்ன சொன்னாலும் அது எதுவுமே புரிஞ்சுக்காம நல்லா போட்டு குழப்பிடுவீங்க. நெருப்புல நெய்ய ஊத்துவீங்க. இல்ல 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 இல்ல, நெய்யில நெருப்ப பத்த வைப்பீங்க. அதுதான் சரி. ஆயுஷ் 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 இருக்கால, உங்களுடைய செல்ல பையன், ஒரே மகன். அவன் எவ்வளவு நல்ல பையன். ஆனா எப்ப பாரு நீங்க அவனை அமைதியா இருனே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவன் என்ன பாராட்டுறது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனால அவனை பிடிச்சு திட்டுறீங்க. என்ன நடக்குது இருக்காங்க போல. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன். அது உங்க 2 பேரால பொறுத்துக்க முடியல. ஆனா ஏன் முடியல? நான் ஒண்ணு உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வரலையே. நீங்க தான் ரிஷிக்காக என்ன தேடி என் வீட்டுக்கு வந்தீங்க. எதுக்காக வந்தீங்க? ஏன்னா உங்க மகனுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக என்ன தேடி வந்தீங்க. இப்பவும் நான் தான் காப்பாத்திட்டு வரேன். ஆனா அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. 2 கண்ணு இருந்தும் பிரயோஜனமே இல்ல. என்னையே சபிக்கிறீங்க. அதோட நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு என்னையே திட்டுறீங்கல்ல. நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னா, நான் மகானாக ஆசைப்படுறேன். நான் மகானாக ஆசைப்படுறேன். நான் மகான். ஒரு விஷயம் உங்களுக்கு புரியவே புரியாதா? யாராவது மகான் ஆகிறதுக்காக தன்னுடைய உயிரையே பணை வைப்பாங்களா என்ன? நீங்க உங்க உயிரை கொடுப்பீங்களா? நீங்க உங்க உயிரை பணைய வைப்பீங்களா என்ன? மகான் ஆகிறதுக்காக நீங்க உங்க உயிரையே பணைய வைப்பீங்களா? சொல்லுங்க. மகானாக ஆசைப்படுறேனா? நான் வந்து மகான் ஆகிறதுக்காக ரிஷியை காப்பாத்த வரல. நான் எதுக்காக காப்பாத்துறேன்னா, ஏன்னா ரிஷி தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமா வாழவே இல்லை. அவன் ரொம்பவே நல்ல பையன். சத்தியமா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அவன் மனசுல எதுவும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லவன். அவனுக்கு கள்ள கபடமே இல்ல, திருட்டுத்தனம் இல்ல, இதெல்லாம் கிடையாது. அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். தன்னுடைய அம்மாவை அவன் நேசிக்கிறான், மனசார நேசிக்கிறான். நீங்க இல்லாம இருக்க மாட்டான். உங்களை அவன் பூஜிக்கிறான். ஆனா நீங்க அவன் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வதிக்கவே மாட்டீங்களே. போதும் போதும், நிறைய பேசியாச்சு. இப்ப வா என் கூட வா. ஏய் ஷாலு, பானி, my sisters, என்னுடைய செல்ல குட்டிங்க. பானி, சோனியா, பானி என்னோட சிஸ்டர். இவங்க என்னுடைய சிஸ்டர். என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. சரி சரி, நீங்க 2 பேரும் என்ன நினைச்சு ஏன் கவலைப்படுறீங்க? நான் ஒண்ணு இவங்கள கேவலமா பேசல. நான் இவங்கள கேவலமா பேசல. நான் இவங்க முகத்தை கண்ணாடியில காட்டுறேன். நான் அப்படியே கண்ணாடியில காட்டுறேன். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இவங்களுக்கு புரிஞ்சா நல்லது, புரியலனா
போதும்க்கா, கொஞ்சம் அமைதியா இரு. அவ்வளவுதான். அக்கா எதுவும் பண்ண முடியாது. நான் எதுவுமே பேசல. இன்னைக்கு நான் எதுக்காக பேசுறேன்னா, நான் பேசுறதால ஒருவேளை இவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரலாம். நான் பேசலனா இவங்க மாறவே மாட்டாங்க. எதுவுமே மாறாது, அப்படியேதான் இருக்கும். மாற மாதிரியே தெரியும். போதும் போதும். அக்கா அதான் நான் பேசிட்டு இருக்கால. சும்மா இரு. ஆமா, உங்களுக்கு ரிஷியோட சந்தோஷம் கண்ணுக்கு தெரியல. ஆமா, உங்க கண்ணுக்கு தெரியல. உங்க கண்ணுக்கு உங்க பணம், கௌரவம் இது மட்டும் தான் தெரியுது. வைபோகங்கள் தெரியுது. ஆனா ஆனா உங்களுக்கு தெரியுமா? இருங்க நானே சொல்றேன். நீங்க நினைக்கிற இந்த பணம், சொத்து, கௌரவம் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் உலகத்துக்கு காட்டுறதுக்காக பண்றீங்க. ஆனா உங்க மகனுடைய சந்தோஷம் அது நம்மளுடைய ஆத்மாவை தொடணும். இது என்னோட அம்மா சொல்லுவாங்க. என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அம்மா சொல்லுவாங்கல்ல ஷாலு, அம்மா. ஆனா ஒரு விஷயம், உங்களுக்கு உங்களுடைய பணம், கௌரவம் தான் முக்கியம்னா, உங்களுக்கு அதுதான் பிடிக்கும்னா, அப்ப மலிஷ்கா உங்க வீட்டுக்கு மருமகளா வருது பர்ஃபெக்ட். அவ கரெக்டா இருப்பா. அவ ஃபிட் ஆயிடுவா. she is perfect. ஆமா, perfect. ரிஷி தான் இப்படி பண்ணுவா. அவதான் பர்ஃபெக்ட். அவதான் பர்ஃபெக்டா இருப்பா. அவ உங்க போலி கௌரவத்தை அப்படியே கடைபிடிப்பா. ஏன்னா அவ ரொம்ப எஜுகேட்டட். அதோட அவ பணக்காரி, அழகா இருக்கா. அதோட அவ ஹை கிளாஸ் வேற. அக்கா, அதோட கொஞ்சம் அமைதியா educated இரு. வேற. அக்கா, அவ ரொம்ப நல்லவ. உங்க போலி கௌரவத்துக்கு அவதான் பர்ஃபெக்ட். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, நிஜமா இருப்பீங்க. ஆனா ரிஷி சந்தோஷமா இருப்பானா? ரிஷி அவ சந்தோஷமா வச்சுப்பாளா? ரிஷி சந்தோஷமா இருப்பானா? நீங்க தான் என்ன தேடி வந்தீங்கல்ல. ரிஷியோட உயிரை காப்பாத்துறதுக்கு நான் வந்தேன். ஆனா மலிஷ்கா கிட்ட நீங்க கேட்டீங்களா? ரிஷி அவ சந்தோஷமா வச்சுப்பாளான்னு அவகிட்ட அவகிட்ட கேட்டீங்களா? கேட்க வேண்டிய அவசியம் இல்ல லக்ஷ்மி. அவ ரிஷிய சந்தோஷமா வச்சுப்பா. அவ ரிஷிய லவ் பண்றா. இந்த விஷயம் எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். எங்களுக்கு ரிஷியோட சந்தோஷம் வேணும். அக்கா, வாக்கா, நம்ம போலாம். போதும்க்கா. அக்கா, சொன்னா கேளு. இவங்களே மோல அடிச்சு பேசுனதெல்லாம் ஊரெல்லாம் போதும். தெரிவிக்கிறாங்க. அக்கா, ரிஷியோட அக்கா, சந்தோஷம் வேண்டாம்க்கா. தான் முக்கியம்னு அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லாரும் சந்தோஷத்தை விரும்புறாங்க. ரிஷியோட சந்தோஷத்தை விரும்புறோம், அதை பார்க்க ஆசைப்படுறோம். ஆனா ஒண்ணு சொல்லுங்க, அவனுக்கு எதுல சந்தோஷம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்களேன், எதுலன்னு தெரியுமா? தெரியும். ரிஷியோட சந்தோஷம் எதுல இருக்குன்னு தெரியும். ரிஷிய விட்டு, ரிஷியோட வாழ்க்கைய விட்டு நீ போயிட்டன்னா அப்ப அவன் வாழ்க்கையில சந்தோஷம் பொங்கி வழியும். உன்னோட தரித்திரம் தான் கெட்ட சகுனமா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கு. நானா என்னையா சொல்றீங்க? நான் கெட்ட சகுனமா? நான் தரித்திரமா? ஆனா ஒரு விஷயம் கேட்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க நான் ரிஷியுடைய கேடயம்னு சொன்னீங்க. இப்போ நான் கெட்ட சகுனமா மாறிட்டேனா? ஏன் அப்படி சொன்னீங்க? ஏன்? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? நல்ல விலைக்கு சொல்றேன், கொஞ்சம் சும்மா இரு, நான் பேசணும். நான் சொல்றத நீங்க நல்லா கேளுங்க. இந்த கெட்ட சகுனம், தரித்திரம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆமா நீலமாட்டி, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது பாக்குறவங்களோட கண்ணோட்டத்துல தான் இருக்கு. மத்தபடி எதுவும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. என்னுடைய இல்ல உங்களோட ரிஷி, அந்த ரிஷி உயிர் தப்பிச்சான். ஆனா அது உங்க கண்ணுக்கு தெரியல. அப்ப கூட நீங்க என்னதான் குறை சொல்றீங்க?
உங்களுக்கு நான் எதுக்காக தெரிஞ்சேன்? நான் ரிஷியோட உயிரை காப்பாத்துறதுக்காக தெரியல. நான் உங்க கண்ணுக்கு ஏன் தெரிஞ்சேனா, என்னோட தரித்திர லட்சணத்தால தான். பாவம் அங்க ரிஷி தப்பிச்சு வெளியவே வந்தான். அந்த நேரத்திலயும் நான் தான் கெட்ட சகுனம்ல. முதல் முறையா ஹோட்டல்ல தீ பிடிச்சதுல அப்ப கூட நான் கெட்ட சகுனமா இருந்தேனா? நான் அவனை காப்பாத்தின போதும் கெட்ட சகுனம் தானா? அதுக்கப்புறம் முதலைங்க கிட்ட இருந்து நான் ரிஷியை காப்பாத்தினேன். அதுக்கப்புறம் பாம்புடைய விஷம் அவன் உடம்புல ஏறினப்போ நான் தான் ரிஷியை காப்பாத்தினேன். அப்பவும் நான் தரதரமா தெரிஞ்சேனா? அப்பவும் உங்க கண்ணுக்கு நான் கெட்ட சகுனமா இருந்தேனா? சொல்லுங்க. இல்ல, அப்ப நான் கெட்ட சகுனமா இருந்திருக்க மாட்டேன். அன்னைக்கெல்லாம் நான் கெட்ட சகுனமா இல்ல. ஆனா இன்னைக்கு நான் இருக்கேன். அது எப்படி இப்ப மாறி போச்சு? அது நானே சொல்லவா? சரி சரி, நானே சொல்றேன். ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ரிஷியோடைய கிரகணத்துல மாற்றம் வந்தாச்சு. மார்கேஷ தோஷம் விலகி போயிடுச்சு. அப்போ அப்போ லக்ஷ்மி எப்படி நல்லவளா இருப்பா? இருக்க மாட்டாளே. லக்ஷ்மி தரித்திரம் புடிச்சவ, கெட்ட சகுனம், எல்லாத்தையும் நல்லா சொல்லிட்டீங்களே. சொன்னா கேளு அக்கா, கொஞ்சம் அமைதியா இரு. அட விட்டு தள்ளு, விட்டு தள்ளு. என்ன ஆக போகுது? அது இவங்க பையன் தானே. எனக்கு என்ன செய்யணும்? எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு ரிஷி கூடயும் சம்பந்தம் கிடையாது. அவன் பாவம் ஒரு அப்பாவி. அவன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். எனக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அதுல கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு தெரியும். அது சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ரிஷி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா?